இந்த நிலைமையில இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த தாவேகா தலைவர் விஜய் வந்து தூய்மை பணியாளர்களை நேர்ல சந்திக்கல, பனையூர்ல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இது வந்து ஒரு எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வெள்ள நிவாரணம் கொடுக்கும் போது கூட இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வர வச்சு அந்த நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே விஜய் வந்து கொடுத்தாரு. இவரு வந்து ரோட்டுக்கு வந்து மக்களை இன்னும் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களை வந்து ஆளும் கட்சி முன் வச்சுட்டு வராங்க. இதுக்கு உழைப்போர் உரிமை இயக்கத்தோட தலைவர் இந்த போராட்டத்துக்கு அவர் தான் தலைமை தாங்கிட்டு இருக்காரு. அவரு அந்த பாரதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் போராட்ட களத்துக்கு வரேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அவர் வந்தா இங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், இங்க வந்து டிராபிக் வந்து ரொம்பவே அதிகமாயிரும், இதனால மக்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாவாங்க, அதனால நாங்களே அங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு நாங்க தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில வந்து விஜயை சந்தித்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து முழு ஆதரவை வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னும், நீதி எங்க இருக்கோ அது பக்கம் தான் நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகள் எல்லாத்தையுமே தாவேகா உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற பதில்களையும் விஜய் வந்து கொடுத்திருக்காரு.